ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, குக்கரில் ஈஸியாக சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, இலை எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். 3 வெங்காயம் இருக்கும் அளவு. 4 பச்சை மிளகா. இது வந்து 1/2 kg சிக்கனுக்கு அளவு சொல்கிறேன். நம்ம அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நீங்களும் இதேமாரி ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். பச்சை வாடை போனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 2 நல்லா பழுத்தது. வானலில் செய்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். அது வேணுன்னா மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா சிக்கன் சேர்த்துக்கலாம். இது சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா சிக்கன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து 1/2 ஸ்பூன் போதும். அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுட்டு சிக்கன் குழம்பு மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தூளோட பச்சை வடை போடுற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருங்க. ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம், சிக்கன் சாஃப்டாக இருக்கிறதுக்காக. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சா போதும். நல்லா சாஃப்டான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா சுட சுட சாப்பாடுக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே வந்து சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கும் சாப்பிட்லாம். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாலு விசில் வச்சா போதும், அதுக்கு மேலே வைக்க வேண்டியதில்லை. 4 விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு. இவ்வளோ தான், டக்குன்னு முடிஞ்சிடும். நம்ம திறந்து கிண்டி விடணும்லாம் அவசியம் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.